என் நண்பர் ஜெபராஜ் கூட ஒரு முறைங்க சொன்னார், கடல்ல போய் மாட்டிக்கிட்டோம், திருட்டுத்தனமா காட்டுக்குள்ள போய் காட்டுவாசிகளை சந்திக்க போறோம். குறுக்கு வழியில போன இடத்துல வந்து கரண்ட்னு சொல்லுவாங்க, அப்படியே சுத்தும் தண்ணி. ஒரு இடத்துல பார்த்து யாராவது சுழல்ல மாட்டிருக்கீங்களா, ரொம்ப ஆபத்தானது. அப்படியே சுருன்னு உள்ள எடுத்துட்டு போயிடும். வாடி 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் கிடைக்கும். இந்த பரிசல்னு சொல்றாங்கல்ல, ஒகனைக்கல் எல்லாம், அத மாதிரி ஒன்றுல போனோம். அவனுக்கு கள்ளத்தனமா காசு கொடுத்து அப்படி போகக்கூடாது அங்கெல்லாம். ஆனா கர்த்தருக்காக நாங்க போனோம். இவரை தான் கூட்டிட்டு போனேன், வீராதி வீரர்னு. 2 பேரும் போனோம். போய் அங்கெல்லாம் அந்த இடங்களெல்லாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு எங்கெல்லாம் ஆதிவாசிகள் வராங்கன்னு பார்த்து திருப்பி வர்றோம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள வந்துடணும். ஒரு இடத்துல வந்தோம், சுழல்ல மாட்டிக்கிட்டோம். அது என்ன செய்யணும், தண்ணி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல படக்குன்னு என்ன செஞ்சிடும், உள்ள அவன் அந்த பரிசுல வந்து இந்த எப்படி கையில போடுவாங்கல்ல துடுப்பு, அவன் அதைத்தான் வச்சிருக்கிறான். எங்க 2 இருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ சார் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் சார், உங்க சாமியை கும்பிடுங்க சார்ன்றான். நாங்களும் என்ன செய்தோம், அவன்கிட்ட இருந்து வாங்கி நாங்களும் போட்டு பார்க்க அது திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. உயிர் பிழைப்போங்கிற நம்பிக்கை முடிஞ்சது. ஏன்னா எப்ப வேணாலும் நாங்க உள்ள போகலாம். ஜெபராஜ் நான் துடுப்பு போடும்போது அவர் ஜெபம் பண்றாரு. அவருக்கு கை வலிச்சோடனே நான் துடுப்பை வாங்கிக்கிட்டு இப்படி 2 பேரும் மாறி மாறி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் இப்போ நினைக்கிறேங்க, அந்த நேரத்தை இருட்ட போற நேரம், ஒரு திடீர்னு எனக்குள்ள ஒரு புது பலன் வந்துச்சு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு தள்ளுனங்க, துடுப்பு வெளியே வந்துருச்சு. படகு வெளியே வந்து, படகு இல்ல, அது பரிசல் நார்மல் தண்ணிக்கு வந்துருச்சு. வேற ஒன்னும் செய்யல. இந்த நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதைத்தான் தள்ளின, தண்ணியத்தான் தள்ளினங்க. துடுப்பு இது பரிசல் மேல வந்துருச்சு, பத்திரமா கரை சேர்ந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அந்த ஆள் அப்பவே போயிருந்தா இவ்வளவு நல்லா. இதெல்லாம் நான் போயிருந்தா இதை யார் உனக்கு கத்து கொடுப்பா? கத்தர் தாங்க நம்ம கிடைக்கலாம். அல்லேலூயா.